தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாய ரட்சையாவலுடன் போவோம். வாரீர் தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும். இந்த மாதம் எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரசர் ஆலய யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மே மாதத்தின் முதல் நாள். மே மாதம் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இரண்டு முக்கியமான நாட்கள். ஒன்று, தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் நினைவு தினமும், மற்றும் அன்னை மரியாவை மகிமைப்படுத்த திருச்சபை அளித்த வணக்க மாதாவின் முதல் நாளும். தொழிலாளர் தினத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது எங்கோ படித்த ஒரு வார்த்தை ஞாபகத்திற்கு வருகின்றது. மே 1ஆம் தேதி மட்டும்தான் தொழிலாளர்களின் தினம், மற்ற அனைத்து நாட்களும் முதலாளிகளின் தினம் என்று. ஆனால் நமது அன்னையாம் தாய் திரு அவை மே மாதம் முழுவதும் நாம் அனைவரும் அன்னையோடு பயணிக்க, அன்னையோடு நாம் குடும்பத்தில் அமர்ந்து ஜெபிக்க திரு அவையால் நமக்கு அளிக்கப்பட்ட மாதம்தான் இந்த வணக்க மாதம். இந்த வேளையிலே நமக்கு ஒரு கேள்வி எழலாம். எதற்காக நாம் இந்த வணக்க மாதாவை நாம் அனுசரிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் குடும்பமாக இணைந்த ஜெபமாலை சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த வணக்க மாதா? வணக்க மாதா என்பது நாம் இன்னும் மிகுதியோடு மிக பக்தியோடு அன்னையிடம் நமது ஜெபங்களை அறிக்கையிட்டு அதை ஆண்டவரிடம் எடுத்து செல்வதற்கு அளிக்கப்பட்ட காலம்தான். புனித அல்போன்சஸ் லிகரி என்னும் ஒரு மிகப்பெரிய புனிதர் ஒரு வார்த்தையை கூறியிருக்கின்றார். ஒரு மனிதன் ஒரு பழத்தை சாப்பிட ஆசைப்பட்டால் அந்த பழம் கிடைக்கும் இடத்திற்கு அவன் செல்ல வேண்டும். அதுபோல ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமென்றால் அவன் அன்னை மரியாவிடம் செல்ல வேண்டும். அன்னை மரியா நம் அனைவரையும் அந்த கடவுளிடம் அழைத்து செல்வாள் என்று. இந்த வேளையிலே நாம் எந்த நாள் முதல் எந்த நாள் வரை இந்த வணக்க மாதத்தை நாம் அனுசரிக்க வேண்டும்? மே மாதம், அதாவது புனித வளனாரின் திருவிழாவை தொடங்கி மே 1ஆம் தேதி முதல் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கும் விழா வரை 31 நாட்கள் சேர்ந்துதான் இந்த வணக்க மாதா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வேளையில் நாம் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ஒருமுறை புனித சுவாமிநாத ஜூலூஸ் நகரில் உள்ள ஒரு காடிலே 3 நாட்கள் கடு தபமும் ஜெபமும் செய்து கொண்டிருக்கும் போது அன்னை மரியாள் அவருக்கு தோன்றி கூறிய வார்த்தை, நீர் உமது போதனைகளில் நீர் மறைவுரையை ஆற்றும் போது ஜெபமாலை ஜெபிக்க மக்களுக்கு கற்றுத்தாரும் என்று. அந்த நாளிலே
அன்னை மரியாள் அவருக்கு எப்படி ஜெபமாலை செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தார். அதுபோல லூர்து நகரிலே அன்னை மரியாள் பெர்னதத் அந்த இளைஞனுக்கு தோன்றும் போது ஜெபமாலையை கையில் ஏந்தி தோன்றினாளாம். கிபி 1571 கிறிஸ்தவர்கள் நடத்திய போரிலே ஜெபமாலை ஜெபித்ததால் அந்த போரிலே கிறிஸ்தவர்கள் வெற்றி கண்டார்களாம். அதனால்தான் 1972 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அப்போது இருந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் ஜெபமாலையை திருச்சபையின் ஜெபம் என்று அறிவித்தார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ஜெபமாலையில் நாம் திருச்சபையின் வார்த்தையை ஜெபிக்கவில்லை, மாறாக திரு விவிலியத்திலே எந்த வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளதோ அதைத்தான் நாம் ஜெபமாலையாக ஜெபிக்கிறோம். எப்போது வானதூதர் அன்னை மரியாவை சந்தித்த போது கூறிய அந்த வார்த்தை, எப்போது எலிசபெத் அம்மாள் கூறிய அந்த வாழ்த்துரை, இதைத்தான் நாம் ஜெபமாலையாக ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலே நாம் எப்போது ஜெபமாலை ஜெபிக்கின்றோமோ அப்போது வானதூதர்களோடு சேர்ந்து நாம் அன்னைக்கு புகழ்மாலை செலுத்துகின்றோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, கூடி ஜெபிக்கும் குடும்பம் ஒன்றாக வாழும் குடும்பம். இந்த வேளையிலே புனித யூஜி நடிகளாரின் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. அன்னை மரியாள் நாம் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டிய கடவு சீட்டு, அதாவது பாஸ்போர்ட், அந்த அன்னை மரியாவின் வழியாகத்தான் நாம் விண்ணகத்தை சென்றடைவோம். கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த அன்னையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்போம். இந்த அன்னையின் வழியாக நாம் ஜெபிப்போம், நாம் குடும்பமாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்றால் நாம் பாதிக்கப்பட்டு இல்லங்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மன வலிமையோடு நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். அன்னை மரியாள் நம்மை ஆசீர்வதிக்கவும், அன்னை மரியாள் அவரது ஒரே மகனாகிய ஆண்டவரின் அருளை நமக்கு பெற்றுத்தரவும் இந்த மாதத்திலே நாம் சிறப்பாக ஜெபிக்கும். ஆண்டவரின் அருளுக்காக எப்போதுமே நாம் ஜெபித்து மகிழ்வோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு மாதம், வணக்க மாதம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த மே மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு அன்னையின் கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் உலகத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய அருமையான ஒரு மாதம். எனவே இன்றைய தினம் இந்த 2வது நாளில் சிறப்பாக அன்னையினுடைய பாதுகாப்பு இந்த அகில உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று, கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒட்டுமொத்த உலகமும் மீண்டும் புது உரு பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் இந்த ஜெபமாலையிலும் தொடர்ந்து வருகின்ற ஜெபத்திலும் நாம் கலந்து கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதருடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். முதலாவது, கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற லட்சக்கணக்கான, குறிப்பாக 33 லட்சம் மக்களையும் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பான சிகிச்சையை பெற்றுக்கொண்டு அவர்கள் விரைந்து இல்லம் திரும்பி உதவி செய்ய வேண்டும் என்று அன்னை மரியாளின் பரிந்துரையின் வழியாக நம்பிக்கை வைத்து நாம் செபிப்போம். இன்னும் குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறைவன் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று இந்த 10 மணியில் நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை நரக நிற்பதை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவைப்படுகிறதோ அவர்களை மோட்ச பாலோடு சேவித்தருளும். மாசில்லா கண்ணியே, மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார்.
வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. இரண்டாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் சிறப்பாக மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் சுகாதார பணியாளர்களுக்காகவும் காவலர்களுக்காகவும் செபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்க வேண்டும் என்று, சோர்வில்லாத உள்ளத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் பரலோகத்தில் சேர்த்தருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்ச பாலுகொண்டு சேவித்தருளும். மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. மூன்றாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. ஆண்டவர் இயேசு பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியிலே நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற, மருத்துவ ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு இருக்கின்ற அனைத்து மருத்துவர்களையும் ஒப்புக் கொடுப்போம். விரைவிலே தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு
அது பரவலாக்கம் செய்யப்பட்டு அனைத்து மக்களுக்கும் நோய் தொற்றிலிருந்து விடுதலை கிடைத்து நம்பிக்கையோடு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த 10 மணியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை நரக நெப்பிந்து எங்களை காப்பாற்றி அருளும். சகல ஆத்துமாக்களையும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவைப்படுகிறதோ அவர்களை மோட்ச பாலு கொண்டு சேவித்தருளும். மாசில்லா கண்ணியே, மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே, வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே. நான்காவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. ஆண்டவர் இயேசு கோயிலிலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை குறித்து தியானிப்போம். இதை 10 மணியில உலக தலைவர்களுக்காக சிறப்பாய் ஜெபிப்போம். மக்கள் நலனில் அக்கறை கொண்டு எல்லா தலைவர்களும் உழைக்க வேண்டும் என்றும், இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்தையும் பாதிப்பையும் உணர்ந்து கொண்டு ஒருவர் ஒருவரை பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு மாறாக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும், அவர்களுக்குரிய உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும், இன்னும் இந்த தலைவர்கள் நலிவடைந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தை ஏற்றமிகு பொருளாதாரமாக மாற்ற நல்ல ஆலோசனைகளை இறைவன் தாமே கொடுக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரகநிலை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாயும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்ச பலகுண்டு சேவித்தருளும். மாசில்லா கண்ணியே, மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே, வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே. ஐந்தாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. ஆண்டவர் இயேசு ஆலயத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில நம்முடைய தனிப்பட்ட எல்லா கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி அவற்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முழந்தாள் படியிட்டவர்களாக இந்த 10 மணியில நம்பிக்கையோடு நாம் கலந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நரகநிப்பங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாயும் உதயரக்கம் யாருக்கு அதிக தேவைப்படுகிறதோ அவர்களை மோட்ச பலகுடி சேவித்தருளும். மாசில்லா கண்ணியே, மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே, வாழ்க, வாழ்க, வாழ்க மாரியே. அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரை, சின்னப்பரை, அருளப்பரை, நாங்கள் எத்துணை அற்பப்பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் புகழ்ச்சிகளோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் பாதத்தில் பாதகாணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். அன்னையின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற பிதாவாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகி இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
கொள்ளும். ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புத்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் துதிக்கப்பட தகுதியான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடையவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ரகசியத்தின் ரோஜா என்கிற புஷ்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தினுடைய வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்க தரிசிகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திற்கு ஆரோபணமான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் தூய்மை பெற்று மகிழ் அருள் புரிந்தருளும். இன்றும் கன்னியான மகிமைமிக்க புனித கன்னிமரியாளின் வேண்டுதலால் நாங்கள் தற்போதைய துன்ப துயரங்களில் நின்று விடுதலை அடைந்து நித்திய பேரின்பம் பெற்று மகிழ அருள் புரிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். இப்பொழுது வணக்கமாத ஜெபமானது சொல்லப்பட இருக்கின்றது. எனவே அனைவரும் இதிலே பக்தியோடு கலந்து கொள்வோம். புதுமை. கர்த்தர் பிறந்த 1621 ஆண்டில் ஜெர்மானிய தேசத்தின் 2ஆம் பெர்னாத்து என்னும் அரசன் பகிர்ந்தர்களான நமக்கு பெரிய தீங்கை நேரிட்டிருப்பதைக் கண்டு பரிசுத்த கன்னிகையின் அடைக்கலத்தை அண்டி வந்தார். நம்முடைய ராஜசிய தலைநகரான லியன்னா நகரத்துக்கு நடுவில் தேவமாதாவின் பேரில் அதிசயமான ஸ்தபம் ஒன்றை ஸ்தாபரித்தார். இந்த ஸ்தபம் ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்த பரிசுத்த ராக்கினியின் பற்பல அடையாளங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அதன் உச்சியில் பச்சாகிய நகர பாம்பின் தலைநகரான பரிசுத்த கன்னிகையின் சுரூபமும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் அடியில் எழுந்திருந்த வாக்கியமாவது, அரசர்களை ஆள செய்பவரும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவராகிய சர்வேசனுக்கும் ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்தவளுமாய் ராஜாக்களுக்கும் அதிகாரம் கொடுக்கிறவளுமாய் இருக்கிற தேவமாதாவுக்கும் சோத்திரமாக, அரசன் தம் அன்னையை இந்நாளில் தமது ராஜ்யத்துக்கும் ஆண்டவளுமாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு
அன்னைக்கு நம்மையும் தம் பிரஜைகளையும் படைகளையும் ராட்சசியங்களையும் ஒப்பு கொடுக்கிற நித்திய ஞாபகத்துக்கும் இந்த ஸ்தலத்தை சுட்டி வைத்தார். இந்த ஸ்தலத்தை ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணும்போது மிகுந்த ஆரவாரத்தோடு ஓர் திருநாளை கொண்டாடினார். எப்படி சகலமும் தயாரான பின் அந்த பக்தியுள்ள அரசன் தன் பிள்ளைகள் மந்திரிகள் பிரபுகள் சூழ கோவிலுக்கு போய் அங்கு நடக்கும் பாட்டு பூஜை காணும் நேரத்தில் தமது சிம்மாசனத்தில் நின்று இறங்கி பீட தண்டனையில் வந்து முழங்காலிட்டு, தேவமாதா நமக்கு தம்முடைய ராட்சசியங்களையும் பிரதானமான ஆண்டவளுமாகிய தெரிந்து கொண்டு பரிசுத்த கன்னிகையை மாசில்லாமல் உப்புவித்த திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட செய்வோம் என்று நாம் பண்ணின உடன்படிக்கையை பிரசித்தமாய் வெளிப்படுத்தினார். பூஜைக்கு பிறகு அரசன் தம்முடைய அதிகாரிகளோடும் மேற்று ராணிகளோடும் ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்த தேவமாதாவின் பெயரால் சாபதிக்கப்பட்ட பீடத்துக்கு போனார். அப்போது ஜனங்கள் தேவமாதாவின் பிரார்த்தனை சொல்ல எக்காலங்களும் வேதாளங்களும் முழங்க பீரங்கி வெடி எறிதிர வேச்சின ராணியார் தம் அதிசயமான ஸ்தாபகத்தை ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணினார். இரவு நேரத்தில் வீடுகளில் எங்கும் பலவர்ண தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. எண்ணிக்கையில்லாத மெழுகுதிரிகள் செய்யப்பட்ட பச்சைவில் ஒரு தேவமாதா சுரூபத்திற்கு சுற்றிலும் அற்புதமான வெளிச்சம் கொடுத்தது. அப்போது 2 மணி நேரம் சுகிர்த்த ஜபங்கள் பக்தியோடு நடந்த பின் மேற்று ராணியர் அனைவருக்கும் ஆசீர்வதித்த ஜனங்களை சந்தோஷமாய் வீட்டுக்கு அனுப்பினார். பரிசுத்த கன்னியானவள் இந்த பக்தியுள்ள அரசனுக்கு நேரிட்டதை இக்கட்டுகளை நீக்கி நின்று அவரது அநேக வெற்றிகளை அடைய செய்ய அவரை இடைவிடாது பச்சத்துடன் காப்பாற்றினார். 1683 ஆண்டில் துலுக்கர் நாங்கள் அடைந்த வெற்றிகளை பற்றி பெருமை கொண்டு மேற்சொன்ன லீயன்னா நகரை பிடிக்க வந்தார்கள். அந்த நகரை முற்றுகையாய் சூழ்ந்து மிகுந்த கோபத்துடனும் பராக்கிரணத்துடனும் போர் புரிந்து நகருக்குள் நுழைகி பீரங்கி பிரேகம் செய்ததினால் நகரிலே தீப்பற்றி வெடிமறந்து கிடங்கு தீப்பற்றினால் தங்களுக்கு எப்படியும் அபாயம் நேரிடமென்று எண்ணி பயந்து நகருக்குள் ஜனங்கள் வேதமாதாவை தங்களுக்கு அடைக்கலமாக தெரிந்து கொண்டு அவளோட உதவியை மன்றாடினார்கள். உடனே அரோகமாய் எழுந்து கொண்டிருந்த அக்கினி அற்புதமாதாய் அவிழ்ந்தது. இது இவ்வாறாக துலுக்கர் அதிகமான கொடுமையோடு போராடி சண்டை செய்த பட்டணத்தை நெருங்கி அதை பிடித்து நீர் மூலமாக திட்டமிருந்தனர். கிறிஸ்தவர்கள் கழிவெண்ணில் தேவமாதா பிறந்த திருநாளை மிகுந்த பக்தி நம்பிக்கையுடன் தங்களிடையே பரமராக்கினியின் உதவியை கெஞ்சி கேட்ட அதே நாள் மாலையில் தங்கள் உதவி செய்து வருகிற ஓர் பெரிய தலைவனுடைய படைகள் அடுத்த மாலையில் பரம்பிருப்பதை கண்டார்கள். இந்த தலைவர்களோடு கொஞ்சம் சேவர்களில் இருந்த போதிலும் இவர் அதிக சாமர்த்தியமுள்ளவர்கள் பக்தி மிகுந்தவளாயிருந்தால் அவர் வந்ததின் நிம்மதியை ஜனங்களுக்கு அதிக ஆறுதலும் நம்பிக்கையுடன் உண்டாயிற்று. திருநாளுக்கு பிறகு 4ஆம் நாள் காலையில் இந்த தலைவன் பூசை கண்டு திவ்ய நற்கருணை வாங்கி தம்மையும் தம்முடைய படைகளையும் தேவமாதாவின் அடைக்கலத்தில் வைத்து இப்போது மாசில்லாத கன்னிகையை தமது பாரசமாயிருக்கிறாள். அதனால் நமக்கு வெற்றி வரும் என்பதே சந்தேகமில்லை. பகைவர்களுக்கு எதிராக இப்போதே வாங்கள் என்று சொல்லி தம் போர் சேவர்களோடு புறப்பட்டு போனார். அவர்கள் கொஞ்சம் போர்களில் இருந்த போதிலும் தேவமாதா உதவியை நம்பி எண்ணிக்கையில் இருந்த பகைவர்கள் பாய்ந்து அவர்களை வெட்டி சிதறடித்து தலைவர்களது சங்கத்திற்கு கணக்கில்லாத போர் வீரர்களை கொன்று போட்டு அசத்தியிருக்க வெற்றியை கண்டார்கள். தங்கள் அடைக்கலமாயிருக்கிற தேவமாதாவின் ஒத்தாசையினால் வியன்னா நகரமே பாதிக்கப்பட்டது. தமக்கு ஆன்ம எதிரிகளாய் இருந்த உலகம் பசாசு சரித்திரனால் நேரிட்ட பொல்லாப்புகளிலிருந்து
தாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்த தேவமாதாவின் உதவியை சகாயங்களை இடைவிடாமல் கேட்கலாவோம். ஜெபம். இயேசுநாதருடைய மாதாவே, ஆதி மனிதன் பாவம் செய்த பிறகு பாம்பினுடைய தலையை நசுக்க சர்வேசனுடைய குறிப்பிக்கப்பட்டவள் நீரே. பசாசின் கபட நகரத்தில் ஒருகினாலும் அகப்படாமல் பசாசை தெரிந்தவள் நீரே. பசாசானது உமது திருப்பாதத்தின் கீழில் இருந்ததைக் கண்டு நான் சந்தேகப்படுகிறேன். மிகுந்த இரக்கமுள்ள கன்னிமரியே, என் மன்றாட்டினனை பசாசு எனக்கு செய்த தரித்திரங்களை பாரும். உம்முடைய உதவியை கேட்கும் உம்மை பக்தியோடு வேண்டிக் கொண்டிருந்தால் பசாசு என் ஆத்மத்தில் இத்தனை கேடுகளை வருவித்திருக்க மாட்டாது. இனிமேல் எனக்கு வருகிற தரித்திரங்களில் தாழ்ச்சியான நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுகிறேன். நேசத்துக்குரிய தாயாரே, வல்லவம் பொருந்திய கன்னிகையே, என் தூர்க்குணங்களை அடக்கி என் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாகவும் நீர் என் பேரில் இறங்கி எனக்கு இந்த உலகில் உதவி செய்து மோட்ச ராஜ்யத்தில் உம்மோடு கூட எனக்கு இடம் கிடைத்தருளும்படியாக மன்றாடரென்று நம்பிக்கையாயிருக்கிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜெபமாவது: உம்முடைய மாசில்லா கன்னியையும் ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்த மகிமையையும் பார்த்து, பரிசுத்த கன்னிமரியே, என் ஆத்மாவையும் சரீரத்தையும் சுத்திகரிக்கப்படுத்தருளும். புனித பெர்னத்து ஜெபமாகிய நோக்கி வேண்ட கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உங்களுக்கு மன்றாட்டுகளின் உதவியை கேட்க ஒருவனாகிலும் உம்மால் வைக்கப்படாத ஒருபோதும் உலகில் கேட்கப்படுவதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையினால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு தெரித்தருளும் பாவிகளாகிய நான் உம் தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தைகள் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்த அஜிஷ்ட மரியே, பாவிகளுடைய இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். என் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்த அஜிஷ்ட மரியே, பாவிகளுடைய இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உப்பவித்த அஜிஷ்ட மரியே, பாவிகளாயிருக்கிற இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து
எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை புகழ்ந்து பாடுவோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனி, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனி, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.